இருக்கிறதுலே ரொம்ப மோசமான ஒரு துயரம் உலகத்தில் வந்து த கிரேட்டஸ்ட் சஃபரிங் ஆன் எர்த் அப்படின்னா வந்து டெத்து, பாவர்ட்டி எல்லாத்துக்கும் மேலே வந்து இன்னெபிலிட்டி டு லவ். அடுத்தவங்க மேலே வந்து அன்பு காட்ட முடியாமல் இருக்கிற ஒரு நிலைமை. இது யாருக்கு வரும்னா வந்து யாருக்கு அதிகமாக ஈகோ இருக்கோ அவங்களால முழுசாக யாருமே வந்து முழுசாக அன்பு காட்ட முடியாது. ஏன்னா அவங்க ஈகோவை வந்து ஒரு ஃபால்ஸ் இமேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட ஏதாவது பொய் சொன்னால் கூட நமக்கு தெரியும் நம்ம பொய் சொல்கிறோன்னு சொல்லிட்டு நமக்கே நம்ம பொய் சொல்லியிருப்போம். ஏன்னா வந்து நான் இப்போ ஏற்பட்டாலோ அப்படி அந்த மாதிரி ஒரு பயங்கரமாக ஒரு இமேஜ் ஃபால்ஸ் இமேஜ் உருவாக்கி வச்சுருப்போம். அதை யாராவது அட்டாக் பண்ணிட்டாலோ வந்து நம்ம பயங்கரமாக ட்ரிகர் ஆகிருக்கும், பயங்கர சென்சிட்டிவாக இருக்கும், எல்லாத்துக்கும் சென்சிட்டிவ் ஆகிரும். யாருமே நம்மளை எதுவும் கிரிட்டிசைஸ் பண்ணிடக்கூடாது. இது எதனால் ஆகுனா வந்து ஒன்று நம்மளுடைய இன்செக்யூரிட்டிஸ், நம்மளோட வீக்னஸ் வந்து அடுத்தவங்களுக்கு காமிக்கக்கூடாது, ஒரு ஃபால்ஸ் இமேஜை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிட்டுருப்போன்ற மாதிரினால வரும். ஸோ உங்கள் ஆக்ஷன்ஸ், அதாவது உங்களோட ட்ரூ செல்ஃபே வந்து நிறைய நேரங்களில் வெளியே வராது. இந்த ஈகோலேயே நம்ம இருப்போம். ட்ரூ செல்ஃபுக்கும் ஈகோவுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா வந்து நீங்கள் எந்த விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் வந்து உங்கள் ஆக்ஷன்ஸ் வந்து ட்ரிவன் பை ஈகோ. அதாவது அடுத்தவனுக்கு நான் ப்ரூஃப் பண்ணணும், நான் யாருன்னு காட்டணும்னு நினச்சி நீங்கள் பண்ணிங்கன்னா அது ஈகோலேருந்து வர்றது. உங்கள் ஆக்ஷன்ஸ் வந்து ஈகோலேருந்து வரதா இருக்கும். ஆனால் எந்த ஒரு விஷயம் யாரும் பார்க்காட்டியும் நான் பண்ணுவேன், என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நான் பண்ணுறேன்ற அந்த மாதிரி தாட்டில் மூவ் பண்ணும்போது அது உங்களோட ஆத்தென்டிக் ட்ரூ செல்ஃப்லேருந்து வர்றது. ஸோ இந்த ஈகோ வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ஈகோ வந்து எல்லா ரிலேஷன்ஷிப்பும் எஃபெக்ட் பண்ணிடும், நம்மளோட ட்ரூ செல்ஃபை அதை ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் பண்ணுற செயல் எல்லாமே வந்து அடுத்தவங்க நான் யாருன்னு காட்டணும்னு சொல்லி பண்ணுறீங்களா, இல்லை உங்களோட ட்ரூ செல்ஃப்காக பண்ணுறீங்களா?